குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். Praise the Lord. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லும், ஆண்டவராய் இயேசுவே, எனக்கு தேவையான மகிழ்ச்சியை, குடும்ப சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துவார். ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். உன் வருங்காலம் வளமுள்ளதாயிருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் சொல்லுங்க, உன் வருங்காலம் வளமுள்ளதாயிருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது. நல்ல கை கொடுத்து சொல்லுங்க. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் வருங்காலம் வளமுள்ளதாயிருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே தருகிற இந்த வாக்குத்தத்தத்தை பாருங்கள். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னுடைய வரும் காலம் வளமுள்ளதாய் இருக்கும். நான் சமீபத்திலே சில மாணவர்களை சந்தித்தேன். அந்த மாணவர்களை நான் பார்த்து அவர்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ என்ன நினச்சிருக்கிற அப்படின்னே நான் நிறைய எதிர்பார்ப்போடு அவங்கள்ட்ட கேட்டேன் அந்த கேள்வி. அப்போ அங்கே இருந்த அநேக அந்த பிள்ளைகள் ஒரு 6-7 பேரில் அவர்களுக்கு 7 பேரும் சொன்ன காரியம் என்னென்னா, அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, அதை பற்றி நான் கவலையும் படலை, அதை பற்றி எனக்கு எந்த பெரிய நோக்கமும் இல்லை அப்படிங்கிறத அவர்கள் பேசுவதை உணர முடிந்தது. இதே போல் சில பேர், சில அக்காக்கள், சில அம்மாக்கள், சில அண்ணன்கள் அவர்களை பார்த்து, உங்கள் வருங்காலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், நான் என் வருங்காலத்தில் என்ன பெருசா என்ன நடக்க போகுது, இப்பமே ஒன்றும் நடக்கலை, இப்பமே ஒன்றும் கிடைக்கல, இனிமே என்னத்தை கிடைக்க போகுது, இப்பமே இந்த நிலைமைன்னா வருங்காலம் எப்படி இருக்கும், இப்பமே நம்மளை பிள்ளைங்க கண்டுக்கிட மாட்டேங்குன்னா வருங்காலத்தில் எங்க கண்டுக்கிட போகுது, இப்பமே வீடு இப்படி இருக்குது அப்படின்னா வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்மறையான குழப்பம் நிறைந்த பகுதிகளைத்தான் அவர்கள் பேசுவதை என்னால் உணர முடிந்தது. இப்போ இங்க இருக்கிற உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், கை கொடுத்து கேளுங்களேன் பார்ப்போம். உங்கள் வருங்காலம், உங்க வருங்காலத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இருக்குதா? வருங்காலம்னு எனக்கெல்லாம் ஒன்று இருக்குதா? ஏங்க கேட்க பார்வை அப்படி இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாருங்க, நீங்க ஒருவேளை நீங்க உங்களுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு காலம், நமக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, ஆசைகள் வேறு, நம்முடைய வருங்காலத்தை பற்றிய திட்டமிடுதல் நோக்கம் என்பது வேறு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆசை இருக்கும். ஆசை இல்லாமலா நகையும் நட்டையும் வாங்குறோம்? ஆசை இல்லாமலா நம்ம சேர்த்து வைக்கிறோம்? ஆசைலாம் இருக்கு. ஆனா என்னுடைய வருங்காலம் என்பது எப்படி இருக்கும்னா, அது நன்மைகள் நிறைந்தது, அது ஆசீர்வாதம் நிறைந்தது, அது ஒரு வளமானது என்பதை முதலாவது நீங்கள் விசுவசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யோசேப்புக்கு ஆண்டவர் அந்த சிறு பருவத்திலே 2 தரிசனங்களை கொடுத்தார். அந்த தரிசனத்தை பாருங்கள். 2 தரிசனமும் ஒரே திட்டத்தை வெளிப்படுத்தியது. என்ன? முதலாவது, அவர் பார்த்த தரிசனத்திலே வயல்வெளியிலே அரிகளை, கோதுமை அரிகளை அவர்கள் கட்டுகிறார்கள். யோசேப்புடைய அரிக்கட்டு உயர்ந்து நிற்கிறது, மற்றதெல்லாம் தலை கவிழ்ந்து கிடக்கிறது. உடனே யோசேப்புக்கு ஒரு காரியத்தை அப்பாவிடத்தில் சொல்லுகிறார், சகோதரனிடத்தில் சொல்லுகிறார். இரண்டாவது பாருங்கள், தரிசனம் என்று காண்கிறார். சூரியன்
சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் யோசேப்பை ஆராதிப்பதை போல அவர் காண்கிறார். இப்ப 2 தரிசனத்தையும் பார்த்து இதை அவர்களுக்கு சொன்ன பொழுது இந்த கனவை அதனுடைய விளக்கத்தை அவர்களுக்கு அறியும்படி அவர்கள் சொன்ன பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை. விளைவென்ன? யோசேப்புக்கு வரும் காலம் என்பது ஒன்று இருக்கவே கூடாது என்பதில் அவருடைய சகோதரர்கள் தீர்மானமாய் இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா மனுஷன் என்ன தீர்மானம் பண்ணினாலும் ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனம் நிறைவேறியே தீரும். ஆமென், ஆமென். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் ஒரு மனுஷனை குறித்து ஒரு தரிசனத்தை அவர் வெளிப்படுத்தி விட்டால் அதை யாராலும் தடுக்க அடைச்சி போட முடியவே முடியாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சகோதரர்கள் அவரை அவருடைய வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம ஆக்குனாங்க. ஆனா ஆண்டவர் யோசேப்புக்கு வைத்திருந்த அவருடைய திட்டத்தின்படி யோசேப்போட வருங்காலம் வளமுள்ளதாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் அடிமையாக இருந்த இடமா இருக்கலாம், சிறைச்சாலையாக இருக்கலாம், எகிப்தினுடைய தலைவனாக இருக்கலாம். எல்லா இடத்திலும் யோசேப்பை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினாரே தவிர எங்கேயும் ஆண்டவர் அவரை விட்டு கொடுக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களுக்கு இது ஒரு நம்பிக்கையின் செய்தி வரட்டும். என் வருங்காலம், என் குடும்பத்தின் வருங்காலம், என் பிள்ளைகளுடைய வருங்காலம் வளமுள்ளதா இருக்கும். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்க இருதயத்தில் சொல்லணும், உங்க உள்ளத்தில் சொல்லணும். உன்னை பார்த்து யாராவது தம்பி எப்படி இருக்கிற, ஏம்மா உன் பையன் எப்படி இருக்கிறான், உன் பிள்ளை எப்படி இருக்குது, உன்னுடைய பேர பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டா நீங்க சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள், எங்களுடைய குடும்பம் வளமையும் செழிப்பையும் கண்டடையும். ஆமென், ஆமென். ஏன்னா தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். ஆமென், ஆமென். அதனாலதான் வசனம் சொல்கிறது, உங்கள் வருங்காலம் வளமுள்ளதா இருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், ஆமென். உன் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. முதல்ல நம்பிக்கை வீண் போக கூடாதுன்னா அந்த நம்பிக்கையில என்ன இருக்குன்னா, நான் நல்லா இருப்பேன். சொல்லுங்கண்ணா, நல்லா இருப்பேன். நல்லா சொல்லுங்கண்ணா, நான் நல்லா இருப்பேன். என் குடும்பம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. என்னுடைய வேலை காரியங்கள், பிசினஸ், படிப்பு எல்லாம் நல்லா இருக்குன்னு முதல்ல நீங்க ஒரு தீர்மானம் செய்யணும். நீங்க தீர்மானம் எடுக்காம உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வருமா? வராது, வரவே வராது. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் வருங்காலம் வளமுள்ளதா இருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் கூறுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது சங்கீதம் திருப்பாடல் 37 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 37 அதிகாரம் 37வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து வாசித்து பாருங்கள். 37 சான்றோரை பார், நேர்மையானவரை கவனி, அமைதியை நாடும் அம்மனிதருக்கு வழி மரபினர் இருப்பர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கும் பொழுது அதுல இந்த வசனத்தை பாருங்க, அமைதியை நாடும் அந்த மனிதருக்கு வழி மரபினர் இருப்பர். அப்படின்னா அர்த்தம் என்ன? உங்க வருங்காலம் என்பது எதுல இருக்குது அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிறது. கை தட்டுங்க. இங்க இருக்கிற அக்கா, நீ நிறைய சம்பாதிக்கணும், நல்ல வருமானம் சேர்க்கணும். நான் சமீபத்தில் ஒரு குடும்பத்தை சந்திக்க முடிந்தது. அங்கே கணவனும் மனைவியும் உழைக்கிறாங்க, இரவு பகல் பார்க்காம என்ன செய்கிறாங்க? உழைக்கிறாங்க. ஆனால் உழைச்சாங்க, வீடு வாங்குறாங்க, நிலங்கள் டவுனில் வாங்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க. அவங்களுடைய நோக்கத்தை கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிறத கேட்டிங்கன்னா, என் பிள்ளை எதிர்காலத்தில் என்ன பண்ணக்கூடாது? கஷ்டப்படவே
கூடாது. என் பிள்ளைக்கு எல்லாம் சேர்த்துட்டேன் பிரதர், என் பிள்ளை உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஆனால் அவங்க அவ்வளவு சேர்த்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க பையன் ஒரு விபத்தில் இறந்து போகிறான். எல்லாம் இருக்குங்க. இவ்வளவு சொன்னவங்க இன்னைக்கு யார் இல்லாமல் இருக்காங்க? ஒரே ஒரு மகன். அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? சொத்தெல்லாம் சேர்த்தாச்சுன்னா ஒரு மகன் தான் ராஜா மாதிரி வாழ வச்சிடலாம் நினைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்கள்ட்ட போய் கேளுங்களேன், நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் அப்படின்னு கேட்டால் அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? கண்ணீர் தான் இருக்கும். ஏன்? இங்கே இருக்கிற நம்முடைய எதிர்காலம் யாரு சொல்லுங்க? உங்கள் எதிர்காலம் யாரு? நீ எதிர்காலத்தில் சந்தோஷமா இருப்பியா அழுவியாங்கிறது யாரை வச்சிருக்குது? உன் பிள்ளைய வைத்து இருக்கு. உங்கள் பிள்ளைங்க உங்களை நல்ல மரியாதையாக நடத்தினாங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஹாப்பியாக இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. சொல்லுங்க, அப்படிதானே? உங்கள் பிள்ளைங்க அம்மா உட்காருமா, எப்பா கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நினைச்சுவீங்க இந்த உலகமே உங்களுக்கு எல்லாத்தை விட உங்கள் வீட்டில் உங்களுக்கு கிடைக்கிற உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய எதிர்காலமாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது பாருங்கள், 35ஆம் வசனம் சொல்லுது, வளமான நிலத்தில் தலை தோங்கும் மரம் போல் கொடிய நெஞ்சம் கொண்ட பொல்லார் செழித்திருக்க கண்டேன், ஆனால் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அந்தோ அவர்கள் அங்கில்லை, தேடி பார்த்தேன் அவர்களை காணவில்லை. சான்றோரை பார், நேர்மையாளனை கவனி, அமைதியின் வழியை நாடும் அம்மனிதருக்கு வழி மரபினர் இருப்பர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உங்க வழி மரபு இருக்கணும். யார் இருக்கணும்? ஏமா சொல்லு, உனக்கு யார் இருக்கணும்? உனக்கு வழி மரபு இருக்கணும். உனக்கு யார் இருக்கணும்? உன் வழி மரபு உனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் கேளுங்க, வழி மரபு, அதாவது அவளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளால் என்ன செய்றாங்க? தினமும் நரக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப உன்னுடைய வருங்காலம் வளமுள்ளதா இருக்கும் என்பதை ஆண்டவர் சொல்லும்போது உன்னுடைய குடும்பத்தை, உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் இவர் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதிலே தான் உன் வருங்காலம் வளமுள்ளதா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு தருவதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் வருங்காலம் வளமுள்ளதா இருக்கும். வருங்காலம் யாரு? உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய குடும்பம். உன்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வழி மரபு. பிரைஸ் தி லார்ட். அந்த வழி மரபிலே கடவுள் உனக்கு என்று வைத்திருக்கிற திட்டம் என்ன? எரேமியா 29 நீங்க வாசிங்க. 11 என்ன இருக்கு? உனக்காக நான் வகுத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும், அவை வளமான எதிர்காலம். ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? வளமான எதிர்காலம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? வளமான எதிர்காலம். சொல்லுங்க, வளமான. ஆண்டவருக்கு ஒரு பெரிய விருப்பம். உண்மையிலே பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு பெரிய விருப்பம். என்ன விருப்பம் தெரியுமா? என் பிள்ளைங்க வளமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வளமான ஒரு எதிர்காலம். அல்லேலூயா. நீங்க சில நேரங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. சில வீட்டில் பாருங்க, நான் ஒரு சகோதரர் சொன்னாரு, பிரதர் எங்க வீட்டில் அவ்வளவு செழிப்பு, வேலைக்காரங்க எல்லாம் இருந்தாங்க நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் மற்றவங்க கையில் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம்.
எங்கள் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. நான் உட்காந்து யோசித்து பார்க்குறேன். அந்த சகோதரர் சொல்லும்போது எவ்வளோ வலிச்சிருக்கும். ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லை, எல்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்க அடிமையாக இருக்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்க அடுத்தவங்கள்ட்ட ஏங்குறாங்க. ஆனால் அதே சில பேர் சொல்லுவாங்க, தம்பி ஒரு காலத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு நல்லா இருக்கோம், எங்கள் பிள்ளைங்களும் நல்லா இருக்கிறாங்கப்பா, கடவுள் எங்களை நல்லா வைத்திருக்கிறார். ஏன் அதனால சொல்லுவாங்க, இளமையில் கஷ்டப்படு, முதுமையில் இன்புற்றிரு. கை தட்ட மாட்டீங்களா? இளமையில கஷ்டப்படு, முதுமையில் இன்புற்றிரு. ஆனா இங்க பிரச்சனை என்ன? இளமையில் இன்பம், முதுமையில் சொல்லுங்க எல்லாம் போயிரும். 7 தலைமுறைக்கு சொத்து இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது, எல்லாம் முடிஞ்சு போயிடும். எல்லாம் அது வாலிபமாக இருக்கலாம், சரீரமாக இருக்கலாம். புரிஞ்சுக்கோ, சரீரம் இளமையில் ரொம்ப குழுன்னு இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு இஷ்டம் போல் வாழ்கிறான். முடிவு என்ன? முதுமைன்னு வரும்போதும் இங்கேருந்து அங்கெல்லாம் உருகிக்கிட்டு இருக்கும், தொங்கி விழும், அழுறான், புலம்புறான். என்ன பண்ணுறது? இளமையில் கஷ்டப்படு. இளமையில் நீ எத்தனை கஷ்டங்கள்னாலும் தாங்கிக்கலாம். ஆனால் முதுமையில் உன்னால் என்ன பண்ண முடியாது, சகிக்க கூட. இன்னைக்கு பாருங்க, முதுமை எத்தனை பேருக்கு முதுமை என்பது நரக வேதனையா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் எதிர்காலம் வளமுள்ளதா இருக்கும். உன் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் வகுத்திருக்கிற திட்டத்தின்படி நலமான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே. நீதிமொழிகள் 28. ஆண்டவரே நீதிமொழிகள் 23 18 படி வளமான எதிர்காலத்தை நீர் தருகிறீர். எரேமியா 29:11 படி எங்களுக்காக நீர் வகுத்திருக்கிற வளமான திட்டத்தை நாங்கள் கண்டடைவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப பிரியமானவர்களே, உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். உங்க நம்பிக்கை என்ன செய்யாது? யோசேப்பே உன் நம்பிக்கை என்ன செய்யல? வீண் போகல. ஆமென். யோபுவே உன் நம்பிக்கை வீண் போகல. அன்னாலே உன் நம்பிக்கை வீண் போகல. இன்னைக்கு அதே போல உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர்ட்ட நீங்க எதெல்லாம் காத்திருந்து நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அது எல்லாத்திலையும் ஒரு வளமையை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நான் சில காரியங்களை ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாவற்றிற்கும் முடிவு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை வீண் போகாது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவை, உன் துன்பத்திற்கு ஒரு முடிவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். முதல் காரியம், நீங்கள் எடுத்து வாசியுங்கள். இன்னைக்கு அநேகருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன தெரியுமா? நீங்கள் எடுத்து வாசியுங்கள். யோவான் 16:20 எடுத்து வாசிங்க. யோவான் 16:20. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். அப்போது உலகம் மகிழும், உலகம் சிரிக்கும், சந்தோஷப்படும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் சொல்றாரு, என் மகளே, என் மகனே, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். கைகளை தட்டுங்க பாப்போம். முதலாவது, உங்கள் துக்கத்திற்கு ஆண்டவர் முடிவை வைத்து அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்களேன், எல்லா மனுஷ வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு விதத்துல நம்ம துக்கத்தின் மத்தியில் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அநேக காரியங்கள்ல துக்கப்படுகிறோம். அநேக காரியங்கள்ல நம்ம வேதனையும் சஞ்சலமும் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய துக்கத்துக்கு முடிவு உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம், மனசுல சங்கடத்தோட வந்திருக்கலாம். ஐயோ, இந்த வாழ்க்கை ஒரே துக்கமயமா இருக்குது, எல்லா நாளும் பிரச்சனை. பயப்படாத, ஆண்டவர் இந்த துக்கத்திற்கு முடிவை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா ஆண்டவர்
இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கும் பொழுது தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்கணும். 2 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். 2 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க. 2 குறிப்பேடு 4:10 வாசிங்கம்மா. கடலை வலப்பக்கம் தென்கிழக்கே நிறுவினார். சாரி, 1 குறிப்பேடு படிங்கம்மா. படிக்கிறீங்களா? 1 குறிப்பேடு 4:10 படிமா. யாபேசு இஸ்ரவேலின் கடவுளை நோக்கி. அதுல நீங்க 9:10 சேர்ந்து படி. யாபேசு தன் சகோதரர்களை விட சிறப்பு மிக்கவராய் இருந்தார். எப்படி இருந்தாரா? சிறப்பு மிக்கவராய் இருந்தார். கை தட்டுங்க பாப்போம். பைபிள் சொல்லுகிறது யாபேசு தன்னுடைய சகோதரர்களை விட சிறப்பு மிக்கவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப அடுத்த பகுதி வாசிங்க. அவருடைய தாய் நான் வேதனையோடு இவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு யாபேசு என்று பெயரிட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. நீங்க உங்க வீட்ல யாரு? நீங்க தான் உங்க வீட்ல யாரு? சில நேரங்கள்ல பொண்டாட்டி புருஷனுக்கு துன்பமா இருப்பா. சில வீட்டில் புருஷன் பொண்டாட்டிக்கு துன்பமா இருப்பான். ஐயோ, இந்த துன்பத்தை என்னைக்கு கட்டணும்? அன்னைக்கே எல்லாம் சொல்லுங்க போச்சு. அன்னைக்கு சிரிச்சது, அன்னைக்கு பூ வச்சது, அன்னைக்கு நல்லா உடுத்தினேன், எல்லாம் இதை கட்டினதோட போச்சு. சில நேரங்களில் சில பெற்றோருக்கு இல்லை, பல பெற்றோருக்கு பிள்ளைங்க சொல்லுங்க, இதை இந்த துன்பத்தை வைக்காமலே ஆண்டவா இருந்திருக்கலாமே. இன்னைக்கு யாரை நீங்கள் துன்பமாக இருக்கீங்களோ தெரியாது. நீங்கள் யாரை துன்பமாக பார்க்கிறீர்களோ, யார் உங்கள் வாழ்க்கையில் துன்பமாக இருக்கிறார்களோ, அந்த இடத்தில் அந்த துன்பத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இதை நான் விசுவசிக்கிறேன். எங்க அம்மாவுக்கு நான் தான் துன்பம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க அம்மாவுக்கு ஒரு காலத்துல நான் தான் துன்பமா இருந்திருப்பேன். கண்டிப்பா எல்லாரும் கடந்து வந்த பாதையை யோசித்து பார்த்தோம்னா கண்டிப்பா இருந்திருப்போம் இல்லையா? ஆனா ஐயோ ஆண்டவரே, 5 வருஷம் குழந்தை இல்லாத மாதிரியே இருந்திருக்கலாமே. இப்போ போய் இப்படி கொடுத்து என் வாழ்க்கையே போகுது, அழுகையும் கண்ணீரும். கண்டிப்பாக இன்னைக்கு நான் நிறைய பேரை பார்க்கும்போது என்னையே தான் நான் பார்ப்பேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நான் என் தாய்க்கு துக்கமாக இருந்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையினால் அவள் துன்புற்று கொண்டே இருந்தாள். ஒருவேளை யாபேசு பிறந்த நேரம் அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சோ, அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கோம். சில வீட்டில் பாருங்க, இவ பிறந்த நேரம் வீட்டை வித்துட்டோம். கேட்டிருக்கீங்களா? இப்படிலாம் இவன் பிறந்த நேரம் அவங்க அப்பாவுக்கு வேலை போயிட்டு. சில வீட்டில் அதை தாண்டி ரொம்ப வேதனையாக இருக்கும். இது பிறந்துச்சு அப்பனை விழுங்கிட்டு, இது பிறந்துச்சு ஆத்தால முழுங்கிட்டு. நீங்கள் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஆனால் அதை கேட்குற நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதை அனுபவிக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி புரியும். தெரியுமா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த வலி ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் போனால், நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா கூட காலையிலே வந்துட்டு, காலையிலே உங்களை மனுஷனாக கூட நினைச்ச மாட்டாங்க, மதிக்க மாட்டான். காலையிலே ஐயோ இதுவாக வந்துட்டு அப்பனை விழுங்கின மாதிரி நம்மளையும் விழுங்கிரும். இப்படிலாம் ஜாடமாடையா பேசுறவங்க இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜாடமாடையா இல்ல, நேர்லயே பேசுறாள்லாம் இருக்கு. யாபேசு துன்பப்பட்டிருப்பாரா இல்லையா? சொல்லுங்க. யாபேசுனாலே பைபிள் சொல்லுது அர்த்தம் என்ன? யாபேசு அப்படின்னு அவங்க அம்மா பேரை வச்சதுக்கு அர்த்தம் என்னப்பா பேர்னா, துன்பத்தின் மகன். இவன் யாரு? துன்பத்தின் மகன். இவன் யார்? துக்கத்தின் மகன், துயரத்தை கொடுக்கக்கூடியவன். அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் நீங்க யோசித்து பாருங்களேன். இவன் பேர் என்னப்பா? யாபேசு.
துயரத்துக்கு பிறந்தவன். அடா பாவி, எங்க உனக்கா வேலை கொடுக்கணும், ஓடிடு. எத்தனையோ பேர் அவனை அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் யாப்பேஸ் அழுதுருப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஒருவேளை இன்னைக்கு நீ துயரத்தோடு வந்திருக்கலாம். உன்னை கெட்டின நிம்மதி போயிட்டு, உன்னை பெற்றேன், உன்னால் எனக்கு சுடும் வீடு டெய்லி நரகமாக இருக்கு. நீ உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நீ துக்கமாக அனுபவித்து மற்றவங்களால் நீ புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறாயோ, உங்களை ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். Amen. ஆமென். Amen. இன்னைக்கு எனக்கு நல்லா தெரியுங்க, இந்த துயரத்தை சந்தோஷமாய் மாற்றின தேவன். Amen. நான் ஒரு துயரம்தான், ஆனால் இன்னைக்கு போய் கேளுங்க, ஏப்பா ஒரு காலத்தில் துயரம்தான்ப்பா வந்தேன், ஆனால் இப்போ யாருன்னா ஆசீர்வாதம். எனக்கு இவன் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதமாக எங்கள் அம்மா மாற்றலை, எங்கள் அப்பா மாற்றலை, யார் மாற்றினா? தேவன் மாற்றினார். இன்னைக்கு உன் துன்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். Amen. ஒருவேளை கணவர் குடிக்கலாம், அந்த கணவரை சாட்சியாக மாற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு நீ அழலாம், ஆனால் உனக்கென்று உனக்குள்ளிருந்து ஒரு நன்மையின் வித்து புறப்படும். அது உன் துக்கத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிற நாள் வரும். Amen. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு நல்லது நடக்கலையே, பயப்படாத. தேவன் உன்னிலிருந்து ஒரு நன்மைத்தனத்தை புறப்பட செய்வார். Amen. இப்ப யாப்பேசை பத்தி பைபிள் சொல்லு தெரியுமா? அவன் சிறப்புற்றவனாக இருந்தான், ஆண்டவர் அவன் வேண்டினதை கொடுத்தார். எல்லா கண்களுக்கு முன்பும் இந்த துக்கம் மகிழ்ச்சியாக இருந்தது. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. Hallelujah. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. Hallelujah. அதனால தான் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் எடுத்து வாசியுங்கள். எசையா 60ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். உன் கதிரவன் ஒருபோதும் மறையான், உன் நிலா இனி தேய்ந்து போகாது. உன் நிலா இனி தேய்ந்து போகான். ஆண்டவரே உனக்கு என்றும் உள்ள ஆண்டவரே உனக்கு என்றும் உள்ள ஒளியாக இருப்பார். உன் கண்ணீரின் உன் நாட்கள் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீ அழுது புலம்பி துக்கத்தோடு வந்திருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும். ஒளிந்து போகும். மனுஷனால முடியாது, மனிதர்களால் உங்க கண்ணீரை துடைக்கவே முடியாது. மிஞ்சி போனா 4 பேர் வந்து ஆறுதல் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனையை பெருசாகிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் ஆறுதல் சொல்ல வரும்போதே நமக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா உனக்கு டிப்ரெஷன் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. யாராவது உங்க பிரச்சனைக்கு ஏதாவது சொல்ல வராங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் தெரியுமா? அவங்க இவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனையை விட மேலான பிரச்சனையை சொல்லிட்டு போவாங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. பாருங்க, வேதத்தில் நமக்கு ஒரு சம்பவத்தை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். நீங்கள் பிறகு படித்து பாருங்க. மார்க் நற்செய்தியில் நான் வசனத்தை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் தயவு செய்து இந்த வசனத்தை வச்சுக்கணும்னே. எஸ்ஐயா 60:20 என்னப்பா நீங்கள் எடுத்துக்கோங்க. மார்க் நற்செய்தியில் ஆண்டவர் காண்பிக்கிற இந்த பகுதி உங்களுக்கு புரிய வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. Hallelujah. இயேசுவே புகழ். இயேசுவே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. அல்லேலூயா. Hallelujah. மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் என்னப்பா 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா அந்த 5ஆம் அதிகாரத்தில் 24க்கு மேலே அப்படியே வந்துட்டீங்கன்னா அங்கே ஒரு நபரை பற்றி பைபிள் சொல்கிறது. ஒரு ஜெபக்கூட தலைவன் இருந்தார், அவனுடைய பெயர் யாயீர். என்ன பேர்? யாயீர். சொல்லுங்க, என்ன பேரு? யாயீர். யாயீர் என்ற ஒரு மனிதர், ஒரு ஜெபக்கூட தலைவன். இந்த யாயீர் என்ற ஜெபக்கூட தலைவன் இயேசுவிடத்திலே வந்து பணிந்து, ஆண்டவரே நீர் வாரும், என் மகளுக்கு சுகவீனம் இருக்கிறது, அவளை குணப்படுத்தும். இயேசு அந்த மனிதனோடு புறப்பட்டு வந்துகிட்டு இருந்தாரு. புறப்பட்டு வந்துகிட்டு இருந்த பொழுது அதுக்கு முன்னாடி அது கூடலே ஒரு அற்புதம் நடக்குது. அது உங்களுக்கு தெரியும். 12 ஆண்டுகள் உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்.
இந்த டைம்ல ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், ஓ யாயீர், வீட்டுக்கு சீக்கிரம் புறப்பட்டு வா. ஏன்? போதகரை தொந்தரவு செய்யாத. ஏன்னா அவன் மகன் என்ன ஆயிட்டா? இறந்து விட்டார். செத்து போனான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் மகன் என்ன ஆயிட்டா? இறந்து விட்டார். இறந்து போனாள். உன்னுடைய மகள் இறந்து போய்விட்டாள் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு இயேசுவும் அந்த மனுஷனும் புறப்பட்டு போறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, போறதுக்குள்ள அங்க என்ன நடந்துச்சு தான் தெரியுமா? நீங்க நல்லா கவனிக்கணும். உலகம் உங்க பிரச்சனை எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவர்கள் அங்கே போகிறார்கள். போகும்போது 38 வசனம் பாருங்க. அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்பியதும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க? சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க? நகைத்தார்கள். சிரிச்சாங்களாம். நகைத்தார்கள். சிரிச்சாங்க. நகைத்தார்கள்னா கேவலமா சிரிச்சிருப்பானுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசு கேக்குறாரு, ஏன்பா இவ்வளவு அமளி, ஏன்பா இவ்வளவு அழுக? பிள்ளை சாகலப்பா. பிள்ளை என்ன செஞ்சிட்டு இருக்கா? உறங்குகிறா, தூங்கிக்கிட்டு இருக்கா. இவங்க என்ன பண்ணாங்க? சிரிச்சாங்களாம். இந்த பின்னால் உட்காந்துருக்க பாருங்க நம்ம கிழவி. அந்த கிழவிக்கு ஏதோ டேப்லெட்டை மாற்றி போட்டுட்டு, தெரியுமா உங்களுக்கு? தூக்க மாத்திரைக்கு கூட ஒரு மாத்திரை, ஏதோ மாத்திரையை போட்டுருக்கு. வீட்டில் தூங்கிட்டு பார்த்தாங்க, கையை காலை கட்டி குழியை தோண்டி புதைக்க போயிட்டாங்க. அப்படித்தானே கிழவி? ஆனால் உசுரோடு உட்காந்துருக்கு. நல்ல வேலைக்கு ஆண்டவர் காப்பாற்றிட்டார். காப்பாற்றிட்டார்ல கிழவி. கையையும் காலையும் என்ன செஞ்சிட்டாங்களாம்? கட்டி ஆட்டோவில் தூக்கி போட்டு புதைக்கிறது கொண்டு போயிட்டாங்க. நல்ல வேலை. கண்ணு திறந்துட்டு, யாரடா கொண்டு போறியாடா பாவிகளான்னு கத்திருக்கு. பிழைச்சிச்சு. இல்லைன்னா நேரம் பால் ஊற்றிருப்பாங்க. 2 நாளுக்குள்ளே நடந்த சம்பவம் இது. பார்த்து தூங்குங்க. இப்போமெல்லாம் எப்பா உசுரோட இருக்கான்னு சொல்லுங்க. இல்லைன்னா ப்ரீசர் பட்டியை வேகமாக கொண்டு வந்துடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கனைக்கு போய் பார்க்க போயிருக்காங்க. போனால் அப்படியே கிடந்திருக்கு. கடைசியில் தூக்கி உட்கார வச்சு டான்ஸ்லாம் ஆட வச்சு ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்துட்டார். கை தட்டுங்க பாப்பா ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ரொம்ப தூங்கிடப்படாது. முழிச்சு சொல்லணும், இருக்கேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா நீ உங்களுக்கு இவ்வளவு அதுக்குள்ள அழுதுட்டீங்க, புலம்பிட்டீங்க, பாடையை கட்டிட்டீங்க, மேலே தாளம்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. இந்த உலகம் எப்பவுமே உங்களை புதைப்பதற்கு தயாராக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னா எத்தனை பேர் உங்களை என்கரேஜ் பண்றாங்க? என்கரேஜ் பண்றாங்களா? உற்சாகப்படுத்துறாங்களா? எனக்கு நல்லது நடக்கும், கடவுளை நான் ஆசீர்வதிப்பார்னு சொன்னால் சொல்கிறாங்களா? ஒரு நமட்டு சிரிப்பு. இப்படிதானே? உன் பையனா இப்படி நீனும் சொல்லிக்கிட்டு போக வேண்டியதுதான். ஆனால் அதே இது கேளுங்க, உங்கள் பையன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு அதுக்கு உச்சி கூட்டுற கூட்டம். உங்கள் பிரச்சனையெல்லாம் இந்த உலகத்தில் கொண்டு போய் கொடுத்துட்ருக்காதீங்க. உங்கள் பிரச்சனையை, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற ஆண்டவர்கிட்ட வந்து சேருங்க. கை தட்டுங்க பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதரியே, சகோதரனே, இந்த வேதத்தினுடைய வசனத்தை பாருங்கள். அவர்கள் புலம்பினார்கள், அழுதார்கள், அவர்கள் அமளியும் கடுமையான ஓலம் விட்டார்களாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அழாதீங்கப்பா, அமளிலாம் பண்ணாதீங்க, ஒன்றும் நடக்கலை, அவ்வளோ வெளியே போ, பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. கேட்கல அவனுங்க. பிரைஸ் தி லார்ட். சிரித்தார்கள். ஆனால் இயேசு என்ன பண்ணார்? அந்த யாயிரை பார்த்து சொன்னார், ஒன்றும் பயப்படாத, நம்பிக்கையை மட்டும் இழக்காத. பக்கத்தில் கை குடிச்சுடுங்க. எதை மட்டும் இழக்காத? 36 வசனம்.
நம்பிக்கை மட்டும் விடாதி. எதை விடாத? நம்பிக்கை. பக்கத்துல கை குடிச்சுங்க. எதை மட்டும் விடாத? நம்பிக்கை மட்டும். உன்னை பத்தி உனக்கு சொல்ற, உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமா சொல்ற செய்திகளை நீ கேட்கவே கேட்காத. முடிஞ்சு போச்சு, நடக்காது, கிடைக்காது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. கேட்காத, கேட்காத. உனக்குள்ள இருந்து நன்மை புறப்படும் என்ற நம்பிக்கையில துளி அளவு கூட நம்பிக்கை இழந்துராத. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க Hallelujah. Hallelujah. இப்போ பைபிள் சொல்லுகிறது, யாயிரின் வீட்டில் அமளியும் அங்கே அழுகையும் இருந்த அந்த மனிதர்களை ஆண்டவர் துரத்தி விட்டார். இப்போ பைபிள் என்ன சொல்லுங்க? சிறுமியை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அங்க என்ன நடந்துச்சுன்னா 43ஆம் வசனம் சொல்லுது, அங்கே நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த 42, அந்த சிறுமி எழுந்து நடந்தாள், அவள் 12 வயதானவள், மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். கை தட்டுங்க பார்ப்போம். உன் வீட்டுக்குள்ள உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறத பார்த்து உன்னை பத்தி அழுதுகிட்டு இருக்கான் பாத்தியா, அவனுக்கு மெய் மறந்து போன. ஒப்பாரி வைக்க வந்த, ஒப்பாரி வைக்க வந்த. நான் திரும்ப எப்பவுமே உங்களுக்கு சொல்ற ஒரு செய்தியுடைய காரியம் என்னன்னா, நீங்க யாரை பத்தியும் நீங்க யார்கிட்ட பேசினா கூட அவங்கள பத்தி ரொம்ப பரிதாபமாக பேசாதீங்க. சரியா? ஏன்? நீங்க ஒருத்தரை பத்தி ரொம்ப பரிதாபமாக பேசுனீங்கன்னா அவங்க வாழ்க்கையவே நீங்க அழிக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுது இல்லையா உங்களுக்கு? நீங்க சிலரை ரொம்ப பரிதாபமாக பேசாதீங்க. பேசுனீங்களான்னு என்ன பண்றீங்க? அவங்க முன்னேற்றத்தை தடுக்கிறீங்க. ஐயோ விட்டுருங்க, அந்த பையனால் படிக்க முடியாதுங்க. நீங்கள் அவனை போட்டு ஏங்க படிக்க வைக்கிங்கன்னா அந்த பையனுக்குள்ள நம்பிக்கை வளருமா இல்லைன்னா நம்பிக்கை குறையுமா? பாப்பா, குறையும். அவன் ஃபுல் முட்டாளாயிருவான். ஒரு நோயாளிகிட்ட போறீங்க, நான் சொல்கிறேன், நோயை பற்றி பேசாதீங்க. எனக்கு ஆண்டவர் நிறைய நேரங்களில் கற்றுக் கொடுத்த மிராக்கிள் அற்புதத்தின் பாதை என்னன்னா, நோயை பற்றி பேசவே பேசாத. நல்லதை தேவன் உங்களுக்கு செய்வார். செத்துருவாங்கங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வருவாங்க. எனக்கு அது வேலை இல்லை. ஜீவனை தருவார்னு சொல்றது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. கை தட்டுங்க பாப்போம். ஆமென். 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 உன்னை ஜீவனோடு நிறுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்க அதை போட்டுட்டு அவங்க ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்காங்க, நீங்க போய் ஐயோ ஐயோ உனக்கா எல்லாம் போச்சேன்னு நீனும் உட்காந்து ஒப்பாரி வச்சனா என்ன ஆகும்? இல்லைங்க, என்ன ஆகும்? இன்னும் உங்க துன்பம் பெருகும். இன்னைக்கு அதை மாத்து, நம்பிக்கையை கொடு, உன் துன்பம் சந்தோஷமா மாறும். நீங்க வாசித்தீங்களே எஸ்ஐயா 60:20, உன்னுடைய கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போம். ஒளிந்து போ. நான் இதை விசுவசிக்கிறேன். என்ன வேணாலும் நடக்கட்டும், சூழ்நிலை எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஆனா என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற எனக்கென்று ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஆமென். 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுமா? மாறும். மாறுமா? மாறும். கண்டிப்பா மாறும். ஆமென். ஆமென். ரெண்டாவது, தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வாசிங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். இன்னைக்கு முதல்ல அநேகர் துக்கத்தின் மத்தியில் இருக்கிறீங்க, உங்க துக்கத்துக்கு ஆண்டவர் முடிவு கட்டுவார். ஆமென். ஆமென். இரண்டாவது பாருங்கள், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்களுக்கு ஏற்படுகிற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனை அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதிக்கு உள்ளாக மாட்டீர்கள். விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். கை தட்டுங்க பாப்பா. ரெண்டாவது, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க,
எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று முதல்ல துன்பம். இந்த துக்கம் வந்துட்டுனா என்னால் முடிஞ்சது பிரதர். நோ, உன் துன்பத்துக்கு முடிவு இருக்கு, உனக்கு வளமான எதிர்காலம் ஒன்று இருக்கு. ரைட். ரெண்டாவது, இன்னைக்கு நிறைய பேருக்கு சோதனை வந்த உடனே சோதனை விட்டு வெளியே வரவே முடியல, அதுலயே மாட்டிக்கிறாங்க, அதுலயே அழிஞ்சு போறாங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் சோதனைக்கு முடிவு உண்டு. சொல்லுங்க எல்லாரும், சோதனைக்கு முடிவு உண்டு. இந்த உலகத்தில் எந்த ஒரு சின்ன கேள்வி, எக்ஸாம் அப்படின்னு ஒன்று வருது, தேர்வு காலம். என்ன தேர்வு காலத்துக்கு முடிவு இருக்கா இல்லையா? இருக்கு. சொல்லுங்க. இருக்கு. தேர்வுல நீ சரியா செய்ய வேண்டியதை ஒழுங்கா செஞ்சிட்டன்னா நீ திரும்பவும் தேர்வா பண்ண போற, வெற்றியை பெற போகிற. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ வெற்றியை நோக்கி பயணிக்க போகிறாய். அப்போ சோதனை, இப்போ சிலர் சொல்லுவாங்க பாருங்க, பிரதர் என் வாழ்க்கையே சோதனை தான். நோ, இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. சோதனை ஒரு காலம்தான், சோதனைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கடவுள் உங்களை சோதிச்சுக்கிட்டே இருப்பாரா? சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களை நீங்க சோதிச்சுட்டே இருப்பீங்களா? இல்ல. சொல்லுங்க. இல்ல. ஒரு ஆசிரியர் ஒரு பையனை சோதிச்சுக்கிட்டே இருப்பாரு? இல்ல. இல்ல. நமக்கு சோதனை காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம். இயேசுவுக்கு சோதனைக்காரன் வந்தான், இயேசுவுக்கு சோதனை காலம் ஒன்று இருந்தது. ஆனா அந்த சோதனை காலம் கொஞ்சம் காலம், அழகை அவரை விட்டு அகன்று போனது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. திரும்ப கெத்செமனி தோட்டத்தில் பாருங்க, இயேசுவுக்கு சோதனை காலமாக அது இருந்தது. சிலுவையில் அறையப்பட்டார், அது ஒரு சோதனை காலம் போல இருந்தது. ஆனால் அதுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் வைத்தார். பாருங்க, அதுக்கு ஒரு முடிவு வந்தது. அதுக்கப்புறம் மகிமை வெளிப்பட்டது. கை தட்டுங்க பாப்போம். மகிமை வெளிப்பட்டது. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவுக்கு எரிகிற தீச்சூளையின் நடுவிலே சோதனை களம். தானியேலுக்கு ஜெபிப்பதிலே அவருக்கு வந்த சோதனை. சாத்ராக், மேஷாக் சிலையை வணங்குறாங்களா? சோதனையின் இடம். ராஜா சொல்றான், யாரும் ஜெபம் பண்ண கூடாது. தானியேல் பலகணியை திறந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். சிங்கக்கெபி, எரிகிற தீச்சூளை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எரிகிற தீச்சூளையில் அவர் அழிந்து போனாரா? இல்ல. சிங்கக்கெபியில் அழிந்து போனாரா? இல்ல. முடிவு வந்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சிங்கக்கெபிக்கு என்ன உண்டு? முடிவு உண்டு. எரிகிற தீச்சூளைக்கு என்ன உண்டு? முடிவு உண்டு. நீங்க சோதனையிலேயே ஆண்டவர் விட்டுட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிடாதீங்க. பைபிள் சொல்லுகிறது, எடுத்து வாசியுங்கள். தயவு செய்து உங்களுடைய வேதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். 11வது வசனம். தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம். யோபுவின் தளரா மனதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். ஆமென். ஆமென். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மிகுந்த பரிவு. சோதனைக்கு முன்னகுட்டி யோபுவுக்கு இருந்ததை விட சோதனைக்கு பின்பு யோபுவுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்தது? நன்மைகள் இரட்டிப்பாய் இருந்தது. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சோதனைக்கு அப்புறம் யோபுவோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சு? எல்லாத்தையும் ஆண்டவர் இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நமக்கு வேதம் சொல்லுகிறது, யோபு 42ஆம் அதிகாரம் 12. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏதாவது சோதனையின் மத்தியில் வந்திருக்கீங்களா? இன்னைக்கு நீங்கள் சொல்லணும். வாசிங்க. யோபு 42 12வது வசனம் படிமா. யோபு 42:12. யோபுவின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட, யோபுவின் சோதனை காலத்துக்கு முன்பாக இருந்த நாட்களை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார், அதிகமாய் ஆசீர்வதித்தார். இப்பொழுது 14,000 ஆடுகளும். போதும், நீ பரவ படிச்சு பார்த்துக்கோங்க. எல்லாம் டபுள் மடங்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். நீ சோதனையை தாண்டிட்டேன்னு வச்சுக்கோ, சோதனைக்கு ஒரு முடிவு உண்டுங்கிறத நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர்
இந்த மனுஷனை கல்யாணம் முடித்த பொழுது எனக்கு வந்த சோதனைக்கு அளவே பெட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா தொடப்பு கட்டையை தூக்கி ஒழுங்கா நினைச்சிரு ஓடி போயிரு. அது நல்ல அம்மா, அது நல்ல அம்மா. இப்போ இருக்கிற அம்மாக்கள் அப்படி சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. நான் வீட்டுக்கு வந்தேன். என் கணவன் தான் பிரதர் எனக்கு சோதனையை கொடுக்குறோம், அவரை மாதிரி என்னை சோதிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு வருஷங்கள் கடந்து விட்டது. இன்னைக்கு என் கணவனை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உலகத்திலேயே கிடையாது. இன்னைக்கு எங்கள் வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்? சகித்தேன், பொறுத்தேன். கொடூரமான கடுமையாக இருந்த அந்த மனுஷன் என்னுடைய சகிப்புத்தன்மையால் என்ன செஞ்சிட்டாரு? சரியாயிட்டாரு. கடவுளை அவரை சரிப்படுத்தினாரு. இன்னைக்கு எங்கள் வாழ்க்கை அமோகமாக நல்லா இருக்குது. ஏன்? எல்லாத்துக்குமே ஒரு முடிவு தாமா இருக்கு. அல்லேலூயா. நீ சகிச்சு போ. சோதனைக்கு ஒரு முடிவு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நீ கண்டுபிடிப்ப. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் எக்ஸாம் நினைச்சு பயப்பட்டுக்கிட்டே இருப்பான். எக்ஸாமை பார்த்து ஓடி ஒளிவான். ஆனால் எக்ஸாமை எதிர்கொண்டு ஒருவன் போனான், அடுத்து என்ன ஆயிடுவான்? பாஸ் ஆகி அடுத்த முன்னேற்றத்துக்கு போவான். ஆமென். இன்னைக்கு உங்களுக்குரிய முன்னேற்றத்தின் பாதைகளை ஆண்டவர் திறப்பார். ஆமென். மூன்றாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்களே 2 அரசராகமம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 அரசர். என் மக்களின் தலைவனாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தந்தை தாவீதின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன். கை தட்டுங்க பாப்பா. மூணாவது, உங்கள் வியாதிகள் பலவீனங்கள் எதுவா இருந்தாலும் அதுக்கு முடிவு உண்டு. ஆமென். இன்னைக்கு வியாதியோட வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம். இந்த வியாதியை அழிச்சிருமோ, இந்த பலவீனம் அழிச்சிருமோ, இந்த வியாதியிலே நான் படுக்கையில் விழுந்துருவனோ? பயப்படாதீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வியாதியை நினைச்ச உடனே அப்படியே சிலர்லாம் வியாதி வந்த உடனே உருகி போகிறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சரீரத்தில் தேவன் உங்களுக்குள் ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இந்த சரீரத்தின் அவயங்களுக்கு கட்டளையிடுங்கள். ஆண்டவர் இந்த உடலை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை எங்க கொடுத்திருக்காரு தெரியுமா? உங்க மனசுக்கு கொடுத்திருக்கார். ஆமென். உங்க வார்த்தையில கொடுத்திருக்கிறார். ஆமென். எனக்கு சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் நான் நோயாளியா கடந்தேன் பிரதர், ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனேன், மருத்துவரில் தேடி அலைஞ்சேன். ஆனால் ஒரு நாள் நான் தியானத்துக்கு வந்தேன், ஆண்டவர் ஒரு வசனத்தின் வழியாக என்னோடு பேசினார். பிலிப்பியர் 4:13 எல்லாருக்கும் தெரியும். என்ன வசனம் அது? என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் இதை அப்படியே ஏற்றுக்கொண்டேன், நான் விசுவசித்தேன். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் விசுவாசத்தோடு அறிக்கையிட ஆரம்பித்தேன். சோர்வு வரும்பொழுது, பலகீனம் வரும்பொழுது, வழிகள் வரும்பொழுது தேவனுடைய வசனத்தை அறிக்கையிட ஆரம்பித்தேன். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் என்னுடைய எல்லாவற்றையும், எல்லா சூழ்நிலைகளையும் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவால், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் அறிக்கையிட்டேன். நீ என்ன ஆயிட்டு தெரியுமா? என்ன மாதிரி சுறுசுறுப்பான ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்? அவ்வளவு தூரம் தேவன் எனக்கு எனர்ஜி கொடுத்துருக்கிறார். டாக்டர் சொல்றார், உனக்கு ஒரு வியாதி இல்லை, போ
ஆமென் ஆமென். ஆமென் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, வியாதியை பேசாதீங்க, வியாதியை பேசாதீங்க, வியாதியை பேசாதீங்க, பலகீனத்தை பேசாதீங்க, பேசாதீங்க. அதுக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்காதீங்க, அதுக்கு நீங்கள் தூபம் போடாதீங்க. உங்கள் வியாதிக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எசேக்கியா ராஜாவிடத்திலே போய் எசையா தீர்க்கதரிசி சொன்னார், நீ சாக போகிறாய், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. எசேக்கியா என்ன பண்ணார் தெரியுமா? ஐயோ, ஒரு தீர்க்கதரிசியே இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு முக்குல உட்காந்து அவன் அழுது புலம்புனான். அப்படியா? அவன் யாரை பார்த்து அழுதாரு? ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே இந்த தீர்க்கதரிசி சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன, எனக்கு ஜீவன் நீங்க தான் தரணும். அதனால தான் ஆண்டவர் உடனே அதே தீர்க்கதரிசி அனுப்பி சொன்னாரு, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணப்படுத்துவேன். கை தட்டுங்கப்பா. ஆமென். உன்னை நான் என்ன செய்வேன்? குணப்படுத்துவேன். உங்கள் வியாதிக்கெல்லாம் முடிவு இருக்கு. டாக்டர் வேணா சொல்லலாம், நீ லைஃப் லாங்காக இந்த டேப்லெட் போடணும், லைஃப் லாங்காக இதை சாப்பிடணும், லைஃப் லாங்காக உனக்கு இதான் தலையெழுத்து. லைஃப் லாங் இல்லைங்க, என்னை சுகப்படுத்த ஒரு தேவன் எனக்கு, என் அவயங்களை புதுப்பிக்க எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என் அவயங்களை புதிதாக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். இன்னைக்கு உங்க உடல்ல இருக்கிற வியாதிகள் மறையும், ஆமென். உங்க பலவீனங்கள் மறையும். ஆமென். நீங்க சொல்லுங்க, எனக்கு பலன் தருகிற ஒரு கடவுள் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற இயேசு இருக்கிறார், எனக்கு இருக்கிறார். ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்க யோவான் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 38 வருஷங்களாக பெதஸ்தா குளத்திலே ஒரு மனிதன் கிடந்தான். எத்தனை வருஷம்? 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் ஒரு மனுஷன் கிடந்தான். அவனை யாராலையும் குணப்படுத்த முடியல. ஒரு நாள் வியாதினா நம்ம என்ன செய்வோம்? எல்லாரும் சொல்லுங்க, உங்க வீட்லயே உங்களுக்கோ யாருக்கோ ஒரு காய்ச்சல்னா ஒரு நாள் திடீர்னு காய்ச்சல் வந்துட்டு என்ன செய்வாங்க? உடனே வெண்ணி போடுவாங்க, உடனே அது கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க. அந்த வியாதியோ பலவீனமோ ஒரு நாள், 2 நாள், 10 நாள், 1 மாதம், 1 வருஷம் நீண்டுட்டே போச்சுன்னா என்ன ஆயிரும்? நீங்கள் போய் அவங்க முன்னால் வியாதின்னு சொன்னால் கூட அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டான். போமா, வேற வேலை இல்லை, போய. 38 வருஷம் பெதஸ்தா குளத்தின் அருகிலே இந்த மனிதன் கிடக்கிறான். ஏன்? அவனை யாரும் சுகப்படுத்த முடியல, அவனை யாரும் குளத்தில் இறக்கி விடல. அவனை பற்றி மற்றவங்க பார்வை என்னன்னா, இதெல்லாம் இப்படி தான் கிடக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் உங்கள் பலவீனத்தை பேசுனா கேட்கவே ஆள் கிடையாது. கேட்கறதுக்கு ஆள் இருக்கா? போமா, வேற அவன் என்னெல்லாமா வியாதியில் கிடக்கான், இது தலைவலியா அவனுக்கு. தமிழில் சொல்லுவாங்க, தலைவலியும் பல்லு வலியும் வயிற்று வலியும் அவனுக்கு வரும்போது வந்தால் தான் தெரியும். இந்த மனுஷன் எத்தனை பேர்ட்ட கத்துனானோ தெரியாது, ஆனால் இயேசு ஒரு நாள் அந்த இடத்துக்கு வந்தார். ஆமென். ஆமென். அதே இயேசு இப்பொழுது உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆமென். அந்நேற்றும் இன்றும் மாறாத தெய்வம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொன்னாரே, நீ நலமடைய விரும்புறியாப்பா? ஆமென். கேட்டாரு, நீ நலமடைய விரும்புகிறாய்? அவன் சொன்னான், எனக்கு இந்த நிலைமையிலிருந்து விடுதலை தர ஒருவரும் இல்லை, உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை. இயேசு சொன்னார், உன் படுக்கை எடுத்துட்டு நட. உன்னுடைய வியாதிக்கு மகனே மகளே முடிவு உண்டு. உன்னுடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு வியாதிகளையும் குணப்படுத்த உனக்காக ஒரு நல்ல தெய்வம் உண்டு. அந்த மனிதன் எழுந்தான், துள்ளினான். அவன் வியாதி அவனை விட்டு மறைந்து போனது. ஆமென். ஆமென். இன்னைக்கு உங்க வியாதி உங்களை விட்டு மறைந்து போகும்.
மகனே மகளே, உன் வருங்காலம் வளமுள்ளதாய் இருக்கும். கைகளை தட்டி பாடுவோம், சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோம். வருங்காலம் வளமாயிருக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் வருங்காலம் வளமாயிருக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. மகனே மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது. மகனே மகனே மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் வருங்காலம் வளமாயிருக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களை மாற்றுவாராக. அழுகையின் பள்ளத்தாக்கிலே நின்றாயோ, துக்கத்தினால் முகம்பாடி போனாயோ. அழுகையின் பள்ளத்தாக்கிலே நின்றாயோ, துக்கத்திலே முகம்பாடி போனாயோ. கண்ணீரின் நாட்கள் எல்லாம் ஒளிந்திடும். உன் வாழ்வு மகிழ்ச்சியாக மாறிடும். கண்ணீரின் நாட்கள் எல்லாம் ஒளிந்திடும். மகிழ்ச்சியாக உன் வாழ்வு மாறிடும். மகனே மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாதே. மகனே மகனே மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாதே. உன் வருங்காலம் வளமாயிருக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாதே. உன் வருங்காலம் வளமாயிருக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாதே. தேவனே, என் சோதனை காலங்கள் எப்பொழுது முடியும்? சோதனையில் வாடி போனாயோ, உடமிடப்பட்டு வாடி வதங்கினாயோ. சோதனையில் வாடி போனாயோ, புடமிடப்பட்டு வதங்கி போனாயோ.
வாழ்வழிக்கும் வல்லல் உண்டு, வாழ்வழிக்கும் வல்லல் உண்டு. வாட்டமெல்லாம் மாற்றிடுவார், உன்னை வளமாக மாற்றிடுவார். மகனே மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாதே. மகனே மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாதே. உன் வருங்காலம் வளமாயிருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாதே. உன் வருங்காலம் வளமாயிருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாதே. வியாதியின் படுக்கை நிலைகள் மாறுமா? வியாதியில் வாடி போனாயோ, பலவீனத்தில் நலிவடைந்தாயோ, வியாதியில் உருகுலைந்தாயோ, பலவீனத்தில் நலிவடைந்தாயோ, சுகமாக்க இயேசு உண்டு, சுகமாக்க இயேசு உண்டு. நலமாக என் மகளே, நீ நலமாக என் மகனே. மகனே மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாதே. சொல்லுவாய் திறந்தே. மகனே மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாதே. உன் வருங்காலம் வளமாயிருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாதே. உன் வருங்காலம் வளமாயிருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாதே.